நம்மளை மாதிரி தான் அவ்வளோரம் கடைசி நேரத்தில் துணி எடுக்க வந்திருப்பாவோ போல. கடை என்ன கூட்டமாக இருக்குப்பா. ஆமாம் வெத்தியா, நம்ம வீட்டில் மாதிரி தான் அவ்வளவும் சோம்பேறியாக இருக்கும் போல இருக்கு. அவ்வளவும் படையெடுத்து எப்படி வந்திருக்குன்னு பாரு. இல்ல சொன்னா கேளுங்களேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் தான் வந்துடுறேன். அந்த வரது போய் அந்த பிள்ளை பிடி. சின்ன கடையில விலை அதிகமா சொன்னா கூட கொஞ்சம் குறைச்சு கேட்டா கூட குறைச்சு தருவாங்க. ஆனா இந்த மாதிரி பெரிய கடையில குறைச்சு கேட்டா கூட குறைச்சு தர மாட்டாங்க. பாத்தியா பேச்சோனி? ஆமாம், இங்கே எடுக்கிறதுக்கு சின்ன கடையில் எடுத்துகிட்டு போகலாம். சின்ன பொண்ணு, நம்ம பாட்டுக்கு இங்கே துணி எடுக்க வேண்டாம், வேற கடையில் போய் துணி எடுப்போம் வாங்கன்னு நம்ம போய் கூப்பிட்டோன்னா என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. நம்ம பாட்டுக்கு ஹாயாக போய்கிட்டு இருக்கோம். கடைசியில் இன்னைக்கு நமக்கு துணி கிடைக்காதுன்னு நினைக்கேன். ஆமாம், இவ்வளோ பெரிய துணி கடையில் உங்களுக்கு துணி கிடைக்கலையாக்கோ, நீங்கள் துணியே எடுக்காண்டாம் உங்களுக்கு நிர்வாக பாரு. அந்த பிள்ளைய கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கல அந்த பிள்ளை. என்னைய கூப்பிடுங்கீங்க, நீங்கள் கூப்பிடலாம் அந்த பிள்ளைய. உங்கள் பக்கத்தில் தானே அந்த பிள்ளை போகுது. பக்கத்தில் போகிற பிள்ளைய பிடிச்சி கூப்பிட்டு நிற்க வைக்க வேண்டியது தானே. சரியா போச்சு போ. இவகிட்ட ஒரு வேலையை சொன்னா அந்த வேலையை நம்ம தலையில கட்டுவா. என்னனையும் போங்களா, எனக்கு தெரியாது. ஆ சரண் எப்படி இங்கே வந்தான்? சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். எங்க அந்த பிள்ளையை போய் சமாதானப்படுத்துங்க. நம்ம பையன் இடிச்சிட்டான்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகுது கடையில். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது ரமணி. தெரியாம இடிச்ச பிள்ளைய தானே கை தாங்கி பிடிச்சான். இதுல என்ன இருக்கு? சரி சரி, அந்த பிள்ளை கிட்ட ஒரு சாரி கேட்டு அந்த பிள்ளையை கூப்பிடுங்க. சேலையை வச்சு பாப்பா அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கு என்னன்னு. அப்பதான் நம்ம வீட்டு பிள்ளைக்கு எடுக்க முடியும் துணி. சாரிங்க, போன் பேசிக்கிட்டே திரும்பினதுனால தெரியாம இடிச்சிட்டேன். ஆமாமா, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. உங்க மேல இடிச்சதுனால என் பிள்ளைய பார்த்து பொறுக்கி பையன் நினைச்சிடாதீங்க. வேணும்னே இடிச்சிட்டான்னு. அவன் தெரியாம தான் போன் பேசிக்கிட்டே திரும்பும் போது தெரியாம இடிச்சிட்டான். என் பையன் தங்கமான பையன். தங்கன்னா அப்போ நகை கடையில் வச்சிருக்க மாதிரி கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வைக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி துணி கடையில் திறந்து விட்டுருக்கிய? சும்மா இரு சின்ன பொண்ணு. உன்னைய பார்க்க நல்ல பிள்ளையா தெரியுதுமா, கொஞ்சம் இங்க வாமா. அப்போனா எங்களெல்லாம் பார்த்தா என்ன கெட்ட பிள்ளை மாதிரியா தெரியுது? என்னம்மா இந்த பிள்ளை எது பேசினாலும் கூட கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஏம்மா அங்க பாருமா, என் வீட்டுக்காருக்கு தங்கச்சி மோவலுக்கு துணி எடுக்கணும் பார்த்துக்க. அவளும் ஒன்னே மாதிரி தான் கலரு நிறம் உயரம் எல்லாம் இருப்பா. அதான் அவளுக்கு இந்த சேலை சேர்மா என்னன்னு வச்சு பார்க்கலான்ட்டு தான் கூப்பிடுறோம். கொஞ்சம் இங்க வாமா. சரி ஆண்டி, இந்த சேலையை வச்சு பார்ப்போம். இதுதான் நல்லா இருக்கு. டேய் அப்பா, இந்த சேலை சூப்பரா இருக்க. நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கு அந்த பிள்ளை. என் மருமவளுக்கும் அப்ப இந்த சேலையை கட்டினா இப்படிதான் இருக்கும். என் மருமவளும் அப்ப நல்லா அம்சமா இருப்பா. கொஞ்சம் அந்த முடி எடுத்து முன்னாடி போடுமா. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவ? அவ்வளோ நம்ம பின்னாடி வருவான்னு பார்த்தனா. அடே அப்பா, முடி எடுத்து முன்னாடி போட்டது இன்னும் அழகா இருக்க. கொஞ்சம் பூ வச்சா இன்னும் அழகா இருக்கும். என்ன நடக்குதுங்க? நம்ம பின்னாடி வருவாள்னு பார்த்தா நீங்க என்ன பண்ணி எழுத? அம்மா சூப்பரா இருக்குல்லம்மா அந்த சாரி உங்களுக்கு. ஆமையா, நீ பார்த்து பார்த்து உன் அத்தை மகளுக்கு செலக்ட் பண்ணது சூப்பரா இருக்கு. இந்த சேலையாவ பார்த்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த பையன் அத்தை பிள்ளைக்கு துணி எடுக்கணும்னா அவளை கூப்பிட்டு வந்து எடுக்க வேண்டியதானே? எதுக்கு இவளை வச்சு துணி எடுக்காவ? இவ எதுக்கு பைத்தியக்காரி மாதிரி அங்கே போய் நின்றுகிட்டு இருக்கா பொம்மை மாதிரி? வந்து தொலைய வேண்டியதானே கிறுக்கி. அது ஒன்றும் இல்லம்மா, என் மோவன் கட்டிக்க போற பிள்ளைக்கு தான் எடுக்கும் துணி. அவளும் உன்னை மாதிரி தான் இருப்பா. அம்மா இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதுங்க சொல்லிட்டேன். நான் எப்ப அந்த பிள்ளைய கட்டிக்கிட்டேன்னு சொன்னேன்? இதுக்குதான் உங்க கூட துணி செலக்ட் பண்ணி இருக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்களே என்னமோ எடுங்கன்னு. நீங்க தான் தேவையில்லாம செலக்ட் பண்ணி தந்துட்டு போன்னீங்க. இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு எத்தனை முறை சொல்றது உங்களுக்கு? இல்ல இங்க பாரு, நீ என்ன மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லி எவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணணும். சரி சரி விடு ரமணி. எல்லா பிள்ளைகளும் முன்னாலையும் சத்தம் போடாது கடையில பிள்ளைய. அந்த பிள்ளைய அமுச்சு விடு. சேலை எடுத்தாச்சுல, இனிமே அந்த பிள்ளை போட்டோம். ஏம்மா ரொம்ப நன்றிம்மா. சேலையை மட்டும் கொடுத்துட்டு போமா தங்க. வர அங்கிள். சரிம்மா, போயிட்டு வா. போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா, போயிட்டு வாமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி. எப்போ வாங்க போவோம். எங்க உங்க தங்கச்சி மகளுக்கு இந்த சேலையை எடுத்துருவோங்க. இதுவே நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. அந்த பிள்ளை இவ்வளவு மாதிரி தானே இருக்கும், அதனால கரெக்டா இருக்கும் பாருங்க. ஆமா ரமணி, இந்த சேலையவே எடுத்துரு. சரிங்க. எப்ப தம்பி இந்த சேலையே பில்லு போட்டிருப்பா. சரி மேடம். சந்தியா பாவம், என்ன நினைச்சாலும் என்னமோ தெரியல. என்ன ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் கொடுங்க ஜூஸ. இல்ல சரசு, இவ பாட்டுக்கு நம்மள இங்கே இழுத்துட்டு வந்துட்டால. பிள்ளைகள் நம்மள தேடாதா? ஆமாக்கா, நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகள் துணி எடுத்து முடிச்சிட்டாள்வனா நம்மள தேடுவாள்வலன்னு. சரி, வேற தேடனால்வனா போன் அடிப்பாள்வ எங்க இருக்கி என்னன்னு நினைச்சுக்கிட்டு தான் வேற நான் பாட்டுக்கு இருக்கேன். சேலையை எடுத்துட்டு பில்லை போட்டுட்டு வந்தாச்சு. காசை கட்டணும். இந்த ஆளும் எந்த ஆளை போனாருன்னு தெரில. இந்த வாரேன்னு சொல்லி போனாரு. இவர் ஒரு தசைக்கு, இந்த பிள்ளைகள் ஒரு தசைக்கு போச்சுவேன். ஆளாளுக்கு ஒரு தசைக்கு போயிட்டுவேன். பில்லு இப்போ என் கையில் தான் இருக்குது. இந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்தாதான் அதுவே அவர் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து காசை வாங்கி கட்டோம். இப்போ எனக்கு அவர்கிட்ட கொண்டு கொடுக்கையும் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாம் எடுங்க எடுங்கன்னு சொன்னதுனால தான் நான் எடுத்தேன். இல்லாட்டினா நான் துணி எடுக்க மாதிரியே இல்லைண்ணா.
எனக்கு அந்த மனுஷன்ட்ட இப்போ துணி வாங்க மனசே கிடையாது. என்னைக்கு குடிக்காம கொள்ளாம வாராரோ வீட்டுக்கு ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருக்காரோ அப்பதான் அவர் கையால் எதுனாலும் வாங்கணும்னு நினைக்கேன். எக்கோ விடுங்கக்கோ, இதுவெல்லாம் திருந்தாத கேஸு. இதுவட்ட சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. அதனால் நீங்கள் போட்டு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிடாதீங்க. பேல் பொரி பேல் பொரி பேல் பூரி. லட்சு சரசு ஓடியாங்க, பேல் பொரி ரெடி. என்னதுல இது உமா? ஆயுத பூஜைக்கு மீந்த பொரி மீந்து போன மிச்சரெல்லாம் கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்கு. அட நாலு முடி, பேல் பொரியெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? இந்த பானிபூரிலாம் பிள்ளைகள் சொல்லும் பாருங்க, அதுதான் இது. அதே மாதிரி என்னலாம் பார்க்க கலர் கலராக இருக்குது. கொத்தமல்லி கித்தமல்லி எல்லாம் வெட்டி போட்டு வச்சிருக்கு, வெங்காயம்லாம். என்னது இதுன்னு ஒன்றும் புரியலையே. தின்னு பாருங்க, அப்போ புரியும். நான் எங்கள் வீட்டுக்கார கூட வரும்போதெல்லாம் நான் இதை வாங்கி சாப்பிடாம வரையே முடியேன் வீட்டுக்கு. எக்க இவ என்னமோ சொல்லியா பாருங்க, இதை சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம். ஐயய்யா சரசு, எனக்கு இது வேண்டாம். எக்க என்ன நீங்களும் இப்படி சொல்லிட்டியே? அவ வாங்க போறேன்னு சொன்னதுமே பேர் என்னமோ இப்படி சொன்னதுமே இது வேண்டான்னு சொன்னேன்ல. எனக்கு ஒரு ஐஸ் மட்டும் போதும்னு. இதுக்கு தான் எக்கோ இந்த பொரிய மிச்சம் தான் போட்டு தருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். இதுவே வீட்டில் வாங்கி போட்டு அந்த ஆளை கிடக்கும். என் பிள்ளைகள் தான் சாப்பிடும், நான் சாப்பிடவே மாட்டேன். இதுவளுக்கு பேல் பொரியோட அருமை தெரியாம எப்படி பேசுது பேரு. இதுவளுக்கு போய் வாங்கி கொடுத்தேன் பேரு. என்னைய செருப்பால் அடிக்கணும். இந்தாங்க லட்ச ஐஸு. எல்லாம் உமா அந்தா நீயே தின்னு. ஐயா நாலு முடி, முதல்ல நீங்க தின்னு பாருங்க. தின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. திங்காம வேண்டான்னு சொல்றீங்க. இல்லடா வேண்டாம், நீயே தின்னு. இதை தான் இந்த வாங்கி தருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் கரும்பு ஜூஸ் ஒன்று கேட்டு வாங்கி குடிச்சிருப்பேன். நீயே இதை தின்னு, நான் ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கிட்டேன். அட அரை மண்டல் சாப்பிட்டு பாருங்க ரெண்டு பேரும். சொல்லியம்ல, இந்த இடத்துல பெரிய பொண்ணு இழிச்ச வாச்சிலாம் இருந்தேன்னா அவ்வளோத்தையும் அப்பயே தின்னு தீர்த்திருப்பாளுவ ஒரு நிமிஷத்துல. நீங்களே என்னன்னா வேண்டாம் வேண்டான்னு தட்டு நிறைய அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நீ சாப்பிடு, நீ இதை சாப்பிடு, எனக்கு என்ன அந்த ஐஸை கொடு, கொண்டா. இந்தாங்க அப்போ என்னனையும் போங்க. இழிச்ச வாச்சி மாசமா இருக்கிறதுனால அவளை துணி எடுக்க எங்கேயும் கூட்டு போகக்கூடாது இந்த கூட்டத்திலன்னு விட்டுட்டு வந்தாச்சு. அவள் வீட்டில் ஒத்தையில கிடப்பா. அவளுக்கு போகும்போது இது கொஞ்சம் வாங்கிட்டு போகணும். இதெல்லாம் அவள் நல்லா விரும்பி சாப்பிடுவா. அப்படியாவுமா? அவள் விரும்பி சாப்பிடுவாளோ? அப்படின்னா நான் வேணா காசு தரேன், அவளுக்கு வாங்கிடு. என்ன போகும்போது மறந்துடாத, நீ அவமா வாங்கிடணும். என்ன சரி லட்சு. இந்த பெரிய பொண்ணு துணி எடுத்துட்டாளா என்னன்னு தெரியலையே, இன்னும் ஆளை காணும். ஆமா, அவளுக்கு அவிய அண்ணன் வீட்டில் நல்லா அழகாக எடுத்து கொடுப்பாவ. நம்ம போய் அங்கே இங்கே போய் வாயை பார்த்துக்கிட்டு நிற்க. அதனால தான் எனக்கு பசிக்க மாதிரி இருந்துச்சு. அதனால உங்களை இழுத்துக்கிட்டு இங்கே வந்தாச்சு. சேலையெல்லாம் எடுத்தாச்சுலான்னு நான். நீங்களும் அவள் வந்திருக்கான்னு தான் அப்போ நம்மளாம் எடுத்துட்டு அவளை போய் பார்க்க போகலான்னு பார்த்தேன். நீ அதுக்குள்ளே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டா. வேற எனக்கு பசிக்கும்ல, சாப்பிடக்கூடாதா? அந்த பண்ணி இங்க வா வா, சீக்கிரம் வா. உன் அக்கா அங்க நிக்க பாரு. எங்க எங்க? அந்த அங்கே சேலை எடுத்துக்கிட்டு நிக்க பாரு. பாத்தியா உங்க அக்கா பையன் வீட்டுக்காரி எல்லாம் நிக்கவில்ல? ஐயோ, என் மௌல்ல வாராளுவ. மொபைல்களா? ஆமா, அதுல வருதுவல்ல 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகள 2 பிள்ளைகள் என் மொவாதான். அப்படியா? யாருது அதுல? அதுல ஒண்ணு வளர்ந்தையா பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கு பேரு. அந்த பிள்ளையும் ஒரு பாவடை சட்டை போட்ட பிள்ளையும் வந்து என் விட்டு பிள்ளை 2. வேற 2 அவளோட 2 பிள்ளைகள். எல்லாம் துணி எடுக்க பொங்கலுக்கு வந்துச்சுவே. நான் இப்போ போய் நான் எங்க அக்காட்ட பேசினேன்னா அவ்வளவுதான். இந்த பிள்ளைகள் போய் பாட்டி கொடுத்துரும் அத்தாக்காரிட்ட. அப்புறம் அவ்வளவுதான், லட்சுமி என்னைய கொண்டு போடுவா. இவ சந்தி எங்க பாரு, அப்ப அங்கதான் நிக்காவ. இதுதான் என் பிள்ளைகளுக்கா. பேண்ட் சட்டை போட்ட வளர்ந்த பிள்ளைன்னா இதுதான் மூத்தவளா இருக்கும். ஏமா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆண்டி நீங்கள் யாரு? பாத்தியா, சொந்த வந்தோன்னே வீட்டுக்கு போய் வந்து இருக்கலன்னதும் பிள்ளைகளுக்கு அடையாளம் தெரியாம யாருன்னு கேட்குதுவேன். நான் தாம்மா உங்க அப்பனுக்கு அக்கா. எங்கள் அப்பாவுக்கு அக்காவா? எங்கள் அப்பாவுக்கு அக்காலாம் கிடையாதே. ஆண்டி எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். அது பெரிய பொண்ணு அத்தைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்தாங்க கடையில் தான் நின்று துணி எடுத்துக்கிட்டு இருக்காவ. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதே. நீங்கள் வேற யாரோ நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீன்னு நினைக்கேன். இல்ல தண்டவாணி, உன் முகம் என்னல சொல்லியா? ஏக்கா அது என் மொவலே கிடையாது. அது அவளோட ஃப்ரெண்டு. என் மொவா நான் அந்த பின்னாடி நிற்கா பாருங்க, அவ தான் என் மொவா. அந்த பாவடை சட்டை போட்டிருக்கவளும் அந்த இன்னொன்று பின்னாடி நிற்கா பாருங்க வளர்ந்தவா, அவள் 2 பேரும் தான் என் மொவா. ஓ அப்படியா தம்பி? ஏம்மா சந்தியா, முன்னாடி இங்க வா. என்னப்பா? இந்தா இதுதான் உங்களோட பெரிய அத்தை. பிள்ளைகள் 2 நல்லா அழகா இருக்குவே. 2 பிள்ளைகள் நல்லா லட்சணமா இருக்குவே. நல்லா இருக்கீங்களாமா 2 பேரும்? நல்லா இருக்கேன். பரவாயில்ல, பிள்ளைகள் இவ்வளோ வளர்ந்துட்டாளுவல. நான் கூட ரொம்ப சின்ன பிள்ளைல பார்த்தது. ஆமா, 2 பொட்ட பிள்ளைகளா போச்சு. ஒரு பையன் பிறக்காதான்னு பார்த்தேன். அதுவும் கடைசியில் பொம்பளை பிள்ளைன்னு தான் வாழ்க்கையே வெறுத்து ஓடி போயிட்டேன். இங்க பாரு தண்டபாணி, பொம்பளை பிள்ளைன்னு சாதாரணமா நினைச்சிடாத. இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைல தான் தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கிடுதுவே. ஆம்பளை பையனெல்லாம் பொண்டாட்டி பின்னாடி முந்தானி பிடிச்சிக்கிட்டு போயிடுவான். அதனால நீ ஒன்றும் பொம்பளை பிள்ளை தானேன்னு வருத்தப்படாத. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையான்னு எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு 2 ஆம்பளை பையன்.
எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு ரெண்டும் பொட்டை பிள்ளையா நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரி சரி விடுக்கா, முடிஞ்சு போன கதையை பேசிக்கிட்டு என்ன பண்ணுறது. ஆமாம் அதுவும் சரிதான். பிள்ளைகள் துணி எடுத்துட்டாள்வளா? தெரியலையே, துணி எடுக்க தான் போச்சுவே, எடுத்துட்டு வரல என்னன்னு தெரியலையே. எம்மா துணி எடுத்தீங்களா? இல்லைப்பா, எங்களுக்கு இங்கே துணி எதுவும் பிடிக்கல, வேற சின்ன கடையில் ஏதாவது துணி பார்க்கலாமான்னு பார்த்தோம். ஏம்மா இங்கே துணியெல்லாம் நல்லா தானே இருக்கும், எடுக்க வேண்டியது தானே? ஆமாத்தே, எப்பயும் இங்கே தான் எடுப்போம், நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு இந்த தடவை என்னமோ பிடிக்கல, அதான் வேற கடை போகலான்னு பார்த்தோம். பார்த்தா நல்ல துணி கிடைக்குமா? கொஞ்சம் பார்க்கணும் பத்துக்க பொறுமையா. கடையில் கூட்டமாக இருக்குது பத்தியா, அதான் துணி ஒன்றும் பார்க்கறதுக்கு எல்லாம் கலச்சி கலச்சி போட்டதுனால உங்களுக்கு அப்படி தெரியுமா இருக்கும். சரி உங்கள் அம்மைங்க? தெரியலப்பா, எங்கள் அம்மையும் இங்கே தான் சேலை எடுத்துக்கிட்டு நின்று அவளையும் காணோம். ஃபோனை போட்டு பார்த்தோம், ஃபோனும் போக மாட்டேங்குது அவளுக்கு. அதான் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். பக்கத்து கடைக்கு போகிறோன்னு சொல்லலான்னு பார்த்தோம். சரி நீங்களும் அப்போ பக்கத்தில் இருக்க கடைக்கு போங்க, அப்போ நான் இந்த வாரேன். உங்கள் அம்மையை பார்த்தா கூட்டுக்கிட்டு வாரேன். நீங்கள் அங்கே பக்கத்து கடையிலே நிற்கணும். சின்ன கடையில் வரிசையாக லைனில் இருக்க அந்த கடைக்கு தானே போறிய, இந்த லைன்லேயே நில்லுங்க, அப்போ வந்துடுறேன். சரிப்பா. இல்லை பிள்ளைகளோட ஒத்திலையே அனுப்புறா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைக்கா. என் பிள்ளைகள் இந்த தெருவுக்குள்ளே அடிக்கடி வந்த உள்ளதான், நல்லா தெரியும். இங்கே அதெல்லாம் பக்கத்தில் படிக்கழுவ, இந்த சந்தைக்கு எல்லாத்துக்கும் வருவாளுவ, மார்க்கெட்டு நல்லா தெரியும். அதனால் அவ்வளோ பார்த்துக்கிடுவாளுவ. ஓ சரி சரி சரித்தே, நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா, சரி பார்த்து போயிட்டு வாங்க. தண்டபணி பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவட்ட காட்டிருக்கலாம்ல ரமணிக்கிட்ட. அவளும் பிள்ளைல பார்த்தே இருக்காண்டா, சின்ன பிள்ளைல பார்த்ததா இருக்கும். ஐயே, என் வீட்டு பிள்ளைகள் இல்லையா, கூட்டு போய் காட்டினேன்னா அப்படியே அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுத்து விடுவாளுவ. அதனால் இப்போதைக்கு பார்க்காண்டா இருக்கட்டும். நான் மட்டும் எங்கள் அக்காவை வந்து பார்த்துக்கிடி. அவட்டையும் பேசி இப்போ ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அவன் நம்பரை வாங்கணும். என்னங்க இந்த பையன் இப்படி குவச்சிக்கிட்டு போறான்? சரி விடு ரமணி, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிரும். எனக்கு என்னன்னாங்க, இந்த பிள்ளைய வேண்டாம் வேண்டான்னு சொல்லியா, ஒருவேளை மனசுல வேற இந்த பிள்ளைய நினைச்சிக்கிட்டு இருக்கானோன்னு தோணுதுங்க. சே ரமணி, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. தேவையில்லாம போட்டு யோசிச்சுட்டு நடக்காத. எதுவும் இல்லாம இருந்தா சரிதான். ரமணி யார் வந்திருக்கான்னு பாருங்க. இவனா? எக்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன்க்கா. மச்சான் எப்படி இருக்கிய நீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து எவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. நான் நல்லா இருக்கேன். ஆமா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஆமா, உடம்பெல்லாம் என்ன இப்படி துரும்பா இழைச்சி போய் இருக்கிய? வேற என்ன, குடியாதான் இருக்கும். குடிச்சு குடிச்சு இப்படி உடம்பு ஆக்கி வச்சிருப்பான். குடிச்சா வேற உடம்பு இப்படி துரும்பா இழைக்காம வேற என்ன பண்ணும்? சரிக்கா கோவப்படாத. எப்பனா கொஞ்சோல குடிக்கிறது தான், அதுக்குன்னு ஒரு மனசு சந்தோஷத்துக்கு கொஞ்சோல குடிக்கப்படாதுன்னு இருக்கா என்ன? ஆமா, கொஞ்சோல குடிக்கலாம், ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் ஆசைக்கு. இப்படி ஓயாம குடிச்சிட்டு அடந்தா வேற எப்படி இருக்கும் உடம்பு? இப்படிதான் இருக்கும். பாருங்க, இவனை பார்க்கும்போது ஒரு மனுஷன் மாதிரியா இருக்கான், டிவி வந்து நோயாளி மாதிரி இருக்கான். ஏக்கா சும்மா இருக்கா, திட்டிக்கிட்டே இருக்காத. பையனுங்க, பையன் கூட துணி எடுக்க வந்திருக்காவன்னாவ. ஆமா ரமணி, எங்க மவனை காணோம்? சரணுங்க தானே நின்னா. அவனையவே இவ்வளவு நேரம் வல்லாதலையா தான் பிடிச்சி வச்சிருந்துச்சு. அவன் பயலோட குரூப் ட்ரெஸ் என்னமோ எடுக்க போறேன்னு சொல்லி போறேன்னு நின்னான். அவனை தான் வல்லாதலையா பிடிச்சி போட்டு இவ்வளவு நேரம் துணியை செலக்ட் பண்ண வச்சிருக்கு. இப்பதான் போறான். போவே நீங்க வாரிய. ஐயே அப்படியா? நானும் மறுமூணை பார்த்துடலான்லாம் நினைச்சேன். சின்ன பிள்ளைல பார்த்தது அந்த பயலை. நானும் இப்போ நல்லா வளர்ந்துருப்பான், பார்த்துடலான்னு பார்த்தா பார்க்க முடிய மாட்டேங்குதே. வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் மச்சான். வீட்டுக்கு வந்தா பொறுமையா பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போலாம்ல? வருவோம். நானும் வரணும்னு தான் நினைக்கேன். அதுக்கு இன்னும் நேரம் கூடி வரலையே. இப்போ என்னலங்க, என்ன விஷயமா அந்த கடைக்கு? பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் துணி எடுக்கலான்னு வந்தியோ? ஆமாக்கா, பிள்ளைகள் எல்லாம் இங்கே கடையில் தான் நிற்குவே. அப்படியா? எனக்கு அழுவ நல்லா வளர்ந்துருப்பாள்வல்ல என்ன? ஆமா ரமணி, 2 பிள்ளைகளும் சடங்கு ஆயிட்டுவே. நீ தான் சடங்குக்கு அத்தைக்கு வந்து நிற்கல. அத்தை முறைக்கு 2 பிள்ளைக்கும் சேர்த்து தான் சடங்கு வச்சான் போன வருஷம். கூட்டம் எனக்கு தான் போக முடியல. சரி தாய் மாமன் தானே முக்கியம். அவிய வீட்டு சைடில் முறை செய்ய தான் ஆள் இருந்திருக்கும்ல, அப்புறம் என்ன? தாய் மாமன் யார் அவளுக்கு? தாய் மாமன் ஒருத்தர் இருந்தவனு தான் செத்துட்டானே. அதனால தாய் மாமனுக்குலாம் அங்கே இன்னொருத்தர் தெரிஞ்ச பிள்ளைய தான் வச்சு அவிய வீட்டுக்காரனை வச்சு தான் பண்ணியிருந்தா. அவிய நல்லா சிறப்பாக செஞ்சாவ. நீ இருந்து கூப்பிட்டுட்டு வந்து செஞ்சுருக்கலாம். நீ தான் வரான்ட்டு இருந்துக்கிட்டியே. ஐயா, நான் உன் பொண்டாட்டி முஞ்சில முழிக்க மாட்டேப்பா. சரி, அந்த கதையை விடுங்க. எங்க பிள்ளைகள் எங்க இருக்கு கொஞ்சம் காட்டுங்க கண்ணுல. நாங்களும் பார்ப்போம்ல. இந்த வந்தோன்னு வந்து போய் இருந்தாதான் தெரியும். அதுக்கு தான் முடியல. நாங்க கடைக்கு வந்த இடத்துலயாவது பிள்ளைகளோட பார்ப்போம்ல. ஐயா பிள்ளைகள் இப்போதான் நாங்கன்னு வந்துச்சுவே. ஐயா அம்மையை தேடி போயிட்டு இருந்துவே. சரி போய் அம்மாக்கிட்ட போய் இருங்க, நான் வாரேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி இன்னொரு நாள் பார்த்துக்கிடலாம். எங்களுக்கு யாராவது நாங்கள் அப்போ வரட்டுமா? நீ பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுத்துட்டு குடிக்காம வீடு போய் சேரு. ஏக்கா உன் நம்பர் இருந்தா கூட எப்போ நான் ஃபோன் அடிப்பேன்ல உனக்கு. எங்கன்னா ரோட்லேயோ கடையிலையோ தெருவுலையோ பார்த்தாதான் பேசிக்கிடியும். வீடு எங்கே இருக்குது, நீ எங்கே இருக்கா, கொஞ்சம் நம்பரை கொடு. அப்போ தானே நான் எப்போனா உனக்கு வீட்டுக்கு வரணும்னா வர முடியும். மறுபவனை வந்து பார்க்கணுன்னா. சரி சொல்லியே நோட் பண்ணிக்க. சொல்லுக்கா. ஆமாளவுமா, நீ சொன்ன மாதிரி இது நல்லா தான் இருந்திருக்கு. நாங்கள் தான் நல்லா இருக்காது போலன்னு நினைச்சிட்டோம். இப்ப தெரியுதா இதோட அருமை?
சரி நான் பேல்படி தந்தோம்ல, எனக்கு கொஞ்சம் ஐஸ் தாங்க. நீங்க 2 பேரும் ஐஸ் வச்சு தின்னுபடாதீங்க எனக்கு தராம. இவ இங்க பாருங்க, நீக்கு அங்க பாருங்க, உங்க பிள்ளைகள் வந்துட்டாளுவே. ஐயோ வந்துட்டாளுவோ. எவ கும்மி மனசாட்சி இருக்காப்ப உனக்கு? எங்களெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் இங்க வந்து தனியா ஐஸ் வாங்கி சாப்பிடுறா? எவ அம்மா நீயுமாவ? ஏன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லல, நீங்களும் துணி எடுத்துட்டு வந்தப்புறம் உங்களுக்கு வாங்கி தரலான்னு இருந்தோம். எம்மோ சும்மா நடிக்காத என்ன? நாங்க மட்டும் இப்ப வரலன்னா நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு கடக்குள்ள வந்திருப்பீல்ல. ஏலா பெத்த தாய் பிள்ளைகளுக்கு தராம தும்பாளுவலாளா? தும்பா நீ தும்பா எனக்கு தெரியாது. ஆமா உங்களுக்கு தராம தானே பட்டினி போட்டு நான் அவ்வளோத்தையும் தின்னுட்டேன். இந்தா இப்ப திங்கல்ல. நான் எங்கெல்லாம் தின்னேன்? நான் இன்னும் ஒரு வாய் கூட வைக்கல. இந்த தின்னு தொலைங்க. லட்சுமி அக்கா நீங்க அதை சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கு வேற நான் வாங்கி கொடுக்கேன். ஆமா எனக்கு வேற வாங்கிட்டா புதுசா கொல கொலன்னு இருக்குது. உனக்கெல்லாம் கொழுப்பு கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு கிடையாது. உங்களுக்கெல்லாம் துணியே எடுக்கப்படாது முத. நீயே எடுத்து தர, அப்பதானே எடுத்து தராவ. சோனி சோனி விடு, அதான் அம்மா வாங்கி தரேன்னு சொல்லிட்டல்ல. சரி துணி எடுத்தீங்களா என்ன? இல்லம்மா துணி எடுக்கல, எங்களுக்கு துணியே பிடிக்கல ஒன்னும். தாளா இந்த பெரிய கடையில உங்களுக்கு துணி ஒன்றும் பிடிக்கலையாக்கும். ஆமா அவ்வளவும் குப்பை மாதிரி கிடக்கு, ஒண்ணு கூட நல்லா இல்ல. ஆமாம்மா, அதான் நாங்கள் பக்கத்தில் ஏதாவது சின்ன கடையில் வேற துணி பார்க்கலாமான்னு பார்க்கோம். எல்லா கடையிலயும் கூட்டமா தான் இருக்கும். எந்த கடைக்கு போனாலும் இப்படிதான் கிடக்கும் துணி மடிக்காத எல்லாத்துக்கு. ஏதாவது ஒரு துணி எடுத்துட்டு வரலாம்ல. துணி எடுக்க இப்போ அடுத்த கடைக்கு போகிறாள்வலா. அடுத்த கடைக்கு கடையா யார் இறங்குங்க அந்த சந்தையில் இருக்க கூட்டம் பத்தாதுன்னு போய் ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கிட்டு வாங்கலாம். இன்னும் நானே பானை வாங்கினா பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருளுவே கரும்பு கிரும்புன்னு எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு துணி எடுத்துட்டு வாங்கன்னா மினிக்கிட்டு அலையாளுவேன். எம்மோ நல்லாவே இல்லாத துணியை எப்படி போய் எடுக்க சொல்றா? சின்ன கடையிலனாலும் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணி எடுத்துக்கிடியோம் பே. விலை கம்மியானதா ப்ளீஸ் பே. வாயை கிழிச்சு தச்சு விடுவேன். ஒழுங்கா போய் ஏதாவது ஒரு துணி எடு, வேற கடைக்கெல்லாம் போகக்கூடாதாம்மா. ஆமாம் உங்கள் அப்பனுங்க? அப்பா அங்கே தான் ஒரு லேடி கூட பேசிகிட்டு இருந்தாவே, யாரோ அத்தன்னு. புஷ்பா கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாரு. நானும் பார்த்தேன். நானும் பேசிட்டு தான் வந்தேன். உங்களோட பார்த்தாளா? ஆமாம் பார்த்தாவ. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அதில் பார்த்ததே இல்லையமோ. அவைய எந்த முறையில் அத்தை? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. நீங்கள் போய் துணி எடுக்க வேலையை பாருங்க. உங்களுக்கு புரியாதுன்னே ஒரு சொந்தத்தையும் சொல்லி தர மாட்டாய்வா. எம்மா அப்போ எங்களுக்கு ஐஸு எல்லாம் போய் துணி எடுத்துட்டு வாங்கலாம், அதுக்கப்புறம் ஐஸ் வாங்கலாம். எம்மா பக்கத்து கடையில் நல்லா அழகழகா தொங்குதுமோ துணியெல்லாம். எப்படியும் அந்த கடையில் துணி அழகா இருக்கும்னு தோணுது. நாங்கள் அங்கே போயிட்டு வேற எந்த கடைக்கும் போக மாட்டோம். அங்கே என்ன துணி கிடைச்சாலும் வாங்கிக்கிடியோம். லட்சுமி அக்கா பக்கத்தில் இருக்க சின்ன கடைக்கு தானே போகிறீங்களுவே. போனால் போயிட்டு போட்டு விட்டுருங்க. இந்த பெரிய கடையில் துணி எடுத்தாலும் ஒரு 10 பைசா குறைக்க மாட்டான். அங்கன்னா கொஞ்சம் 10 ரூபா 20 ரூபா குறைச்சி கேட்டால் கூட குறைச்சி தருவான். நம்ம 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் குறைச்சி வாங்கிடலாம் துணியை. அவ்வளோ அங்கே போனால் போட்டோம். நம்மளும் அப்புறம் பின்னாடியே போய் விலையை குறைச்சி கேட்டு வாங்கிட்டு வருவோம். அப்படியா சொல்கிறா? இந்த பெரிய கடையில் இவளுக்கு துணி இல்லாமே அங்கே போய் வாங்கியாளுவே. சரிக்கோ போனால் போயிட்டு போட்டோம் விடுங்க. சரி போங்க, நீங்கள் போய் துணியை பார்த்துக்கிட்டு இருங்க, நாங்கள் பின்னாடியே வரோம். சரிம்மா. இப்போ சோனி ஓடியா, அம்மா மனசு மாறதுக்குள்ளே சீக்கிரம் போய் துணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆமாம் அந்த கொம்மி வேற திடீர்னு மனசு மாறிடுவா. இந்த கடையில் துணி என்ன விலை சொல்லியாங்கோ. இதே துணி சின்ன கடையில் பார்த்தோன்னு வைங்களாம், அதை விட கம்மி ரேட்டு தான் போட்டிருக்கு. நம்ம தான் ஏமாந்துரியோம் பெரிய கடைன்னதும் இங்கே நல்லா இருக்கும் துணின்னு. எல்லாம் 6 மாதம் 1 வருஷம்தான், அதுக்கு மேலே தாங்க மாட்டேங்குது. ஆமாம் சரசு, அது என்னமோ நெசந்தான். அது வேற ஒன்றும் இல்லைக்கோ. இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கானுன்னா எவ்வளோ லைட்டு, எல்லா கடை முழுக்க ஏசி, வேலையாளுவே எவ்வளோ பேர் வச்சுருக்கானுவேன். இவனுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணுன்னா துணிமணிக்கு இவ்வளோ வேலை போட்டால் தான் அவனும் விற்றாலும் அந்த காசை சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆகும். அதுக்காண்டி தான் இவ்வளோ வேலை போடியது. வேற கட்டுப்படி ஆகணுமா இல்லையா? ஆமாம் உமா நீ சொல்லியது சரிதான். நம்ம தான் பெரிய கடைன்னா தான் துணியெல்லாம் நல்லா உழைக்குமாக்கோ தாங்குமாக்கோன்னு நினைக்கும். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் காசை பொறுத்து தாங்கோ, கடையை பொறுத்துலாம் ஒன்றும் இல்லை. இந்த பெரிய கடையிலையும் வாசலில் பாரு இப்படி எல்லா கடைகளையும் போட்டு வச்சா அவ்வளோ இங்கே வந்து திங்கிறதுக்கு வந்து உட்கார்ந்துரியாவ. அங்கே எல்லாம் துணி எடுக்கட்டும், நம்ம வந்து இங்கே உட்கார்ந்து தும்போணும். இதுவும் ஒரு நல்ல வியாபாரம் தானே. ஆமாம் சரசக்கோ. ஏலா அது என்னமோ பண்ணிட்டு போகிறானுவே. நம்ம கதைக்கு வாங்க. பொங்க படம் வாங்கணும்னு பெரிய பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தேன். ஞாபகமாக வாங்கிறதுக்கு ஞாபகப்படுத்துன்னு. அவள் எப்போ வருவா என்னன்னு தெரியல. இன்னும் துணி எடுத்துட்டு வர காணுமே அவளை. ஒருவேளை பெரிய பொண்ணு பத்திராளியக்கா கூட சேர்ந்து அப்படியே வீட்டுக்கு போயிருப்பாளோ, நம்மளை கூட்டிட்டு போவாம. எல்லாம் உமா என்ன சொல்லியா? எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிரும். அவள் காரில் கூட்டிட்டு போவான்னு தான் நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கேன். இன்னும் பொங்க பானை கரும்புன்னு அவ்வளவு வாங்கணும். சரி அவள் வண்டியிலன்னா காரில் ஏற்றி போட்டு போயிடலாமேன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நானும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிரும்.
வேற பஸ்ஸும் போயிட்டுன்னு வை, எதுல போறது நாம? அவ வராண்டேன்னு சொன்னா கூட நான் பஸ்லயாவது ஓடிடுவேன். வருவான்னு தான் நானும் காத்து கிடக்கேன். ஒரு போன் அடிச்சு பாப்போமா அவளுக்கு? எனக்கு தெரிஞ்சு பெரிய பொண்ணுலாம் உடனே செலக்ட் பண்ணிடுவாக்கா துணி. ஏதாவது ஒன்று எடுத்தா போதும்னு. பத்திராளி அக்கா தான் ஐயோ மருமவளுக்கு மேலே மேக்கப் போடுவாங்க. அதனால தான் அவிய துணிமணி எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கணும்னு அதுதான் ரொம்ப செலக்ட் பண்ணிட்டு அடக்கும். அதனால தான் நேராகுதுன்னு நினைக்கேன். இந்த சீலை நல்லா இருக்கு. இந்த சீலை என்ன விலை? 21,000 மேடம். 21,000மா? பரவாயில்லையே, நல்லா தான் இருக்கு. சரி சரி, நான் வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறேன். 21,000மா? அம்மா. சரி, நான் இந்த சாரியை எடுத்துக்கிட்டேன். பில் செக்ஷனுக்கு கொண்டு வந்துருங்க. சரி மேடம். என்ன பெரிய பொண்ணு அவ்வளோதானே? எனக்கு அவ்வளோதான். நான் தான் துணி எடுத்தாச்சே. உங்களுக்கு போதுமா? எனக்கு போதும். நான் ஒரு 3 சேலை எடுத்தாச்சு. ஏம்மா நீ சேலை எப்பயுமே இப்படிதான் வாங்குவியோ? ஆமா சித்தி, எனக்கு சேலைன்னா ரொம்ப பிடிக்கும். பத்துக்கிடுங்க. நல்லது தானே. இப்போ கட்டாம வேற எப்போ கட்ட போறேன்னு சொல்லு. நீ கட்டுமா கட்டு. இதுக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துட்டேவன்னதும் எப்படி சால்றா தட்டுது கிளவி. ஆமா, நான் எங்க வீட்டில் இருக்கும் போதுல இருந்து இப்படிதான். நல்ல சேலை மட்டும் எப்பயுமே நல்லா இதாக போய் எடுப்பேன். பத்துக்கிடுங்க. எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் சரி, பிடிச்சா எடுத்துருவேன். நமக்கு சேலையே பிடிக்காது. இந்த பேண்ட் சட்டை தான் பிடிக்கும். எல்லாரும் சேலை கட்டுன்னு உயிர் எடுக்காவ. அதுக்காண்டி நான் ஏதோ ஒரு சேலையை எடுத்து வச்சிருக்கேன் 1,500 ரூபாய்க்கு. எனக்கு 50,000 ரூபாய்க்கு சேலை எடுத்து தரேன்னு அது 5,000 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு. சரி, நான் வைக்கேன், அப்புறம் பார்ப்போம். பத்திராளி துணியெல்லாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேங்க. சரி வாங்க, பில்லை கட்டிட்டு இனிமே போக வேண்டியதுதான் வீட்டுக்கு. சரி. எம்மா பெரிய பொண்ணு, உனக்கு எதுவும் வேணுமா? எல்லாம் வாங்கிக்கிட்டியா? எனக்கு போதும்னே, நான் எல்லாம் வாங்கிக்கிட்டேன். பிள்ளைகளுக்கு, உங்க வீட்டுக்காருக்கு, மாமனார் மாமியாருக்கு எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டியா துணி? எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டாச்சுண்ணே. தம்பி சேலை தான் ஒரு 1,500 ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்கா. ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்காவது வாங்குவான்னு பார்த்தா அண்ணங்காரன் இருக்க வசதிக்கு 1,500 ரூபாய்க்கு எந்த பொம்பளையாவது சேலை வாங்குவாளா? ஒரு 10,000 20,000க்கு ஒரு நல்ல சேலையை வாங்குவான்னு பார்த்தேன்னா வெறும் 1,500 ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்காப்பா. நானே 5,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். நீங்க வாங்கி தரீங்க என்னதும் வேற வெறும் 1,000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் எடுத்துக்கிட்டு இருந்தா உங்க மரியாதை என்ன வருது? அதுக்காண்டி தான் நான் 5,000 ரூபாய்க்கு எடுத்தேன். இவகிட்ட சொன்னா புரிய மாட்டேங்குது. ஏன் பெரிய பொண்ணு, சேலை துணி எதுவும் பிடிக்கலையா? வேற கடைக்கு வேணா கூட்டு போட்டுமா? அங்கே எதுவும் நல்ல சேலையை எடுத்துக்கிட்டுறியா? எவ்வளோ விலை ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்க. ஐயோ இல்லைண்ணே, எனக்கு இது போதும். நான் எப்பயாயின்னு தானே சேலை கட்டியேன். அதுக்கு எதுக்கு போட்டு விலைக்கு அதிகமா? பொழைக்க தெரியாதவா எடுத்து தரேன்னு சொல்லியா? இவ வேண்டாங்க அவரு. ஏன் பெரிய பொண்ணு, அண்ணனுக்கு எதுவும் செலவு வைக்கப்படாதுன்னு பாக்கியோ? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு அண்ணே நான் செய்ய வேண்டிய முறை நான் செய்வேன். உனக்கு பிடிச்ச மாதிரி சேலை என்ன விலையா இருந்தாலும் சொல்லி எடுத்துருவோம். ஏங்க, அவதான் வேண்டாங்கல்ல, விடுங்களா. எதுக்கு போட்டு அவளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிய? நீ சும்மா இரு பத்திராளி. வேண்டாங்க அவளை போட்டுக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன். இங்க பாரு, இன்னும் கரும்பு, காய்கறி, அரிசி முடை எல்லாம் நான் நாளைக்கு எடுத்து கொண்டு வந்து தந்துடுவேன். நீ இப்போ துணி செலக்ட் பண்ணதை மட்டும் பண்ணி நீ இவட்ட கொடுத்துட்டு போ பத்திராளிகிட்ட. நாளைக்கு எல்லாம் சேர்த்து கொண்டு வரும்போது கொண்டாரு என்ன? இல்லைன்னா அதுக்கு உனக்கு முன்னாடி சட்டை கிட்ட தைக்க வேண்டியிருந்தா வீட்டுக்கு கொண்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைண்ணே, நான் மைனிட்டே கொடுத்துட்டு போகிறேன். அவங்க அப்புறமா பொங்கப்படி கொண்டு வரும்போது கொண்டு வந்தால் போதும். சரி, இனிமேல் எல்லாரும் கிளம்பலாமா? கிளம்பலாண்ணே. அப்போ நான் எடுத்த துணிமணி எல்லாத்தையும் உங்கள் காரில் வச்சுட்டு லட்சுமி அக்கா பிள்ளைகள் எல்லாம் வந்துச்சு என் கூட உமாலாம். அவிய இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும்னு சொன்னவ. நான் அவியில் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். நீங்கள் முன்னாடி கிளம்பணுன்னா கிளம்புங்க. இல்லை, உங்கள் அண்ணியே என்ன 2-3 சாமான்லாம் வாங்கணும்னு சொன்னா. வாங்கிட்டு எடுத்துகிட்டு தான் போனோம். நீ வேணா துணியை கொண்டு போய் வேணா காரில் வச்சிரு. வேண்டாம், இனிமே இருட்ட போகுது. ராத்திரிக்கு சாப்பாடு வாங்கிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இனிமே வீட்டுக்கு போவோம். நாளைக்கு வந்து பொங்கலுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிக்கிடலாம். இப்ப நேரம் ஹோட்டலுக்கு கூட்டு போங்க. இனிமேலாம் வீட்டுல போய்லாம் என்னால சமைக்க முடியாது. ஆமா, இருட்டி போச்சுல. இனிமே எங்க வீட்டுல போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிடியாது. இனிமே நாங்களோட நாங்கள் ஒரு கடையில சின்ன கடையில பரோட்டா ஏதாவது வாங்கிட்டு போக வேண்டியதுதான் வீட்டுக்கு. என்னத்தே பரோட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு போனோங்கிய? எங்க கூட கடைக்கு வாங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். நான் வாங்கி தரேன். ஐயா பரவாயில்லப்பா, இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தே, வாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா போயிடலாம். பெரிய பொண்ணு வேணா அவைய கூட பார்த்து போயிட்டு வரட்டும். சரி, இவ்வளோ விரும்பி கூப்பிடுறிய, அதனால வாரேன். சரி வாங்க. நேராவது காசு கட்டிட்டு துணிமணியெல்லாம் வாங்கிட்டு போவோம். நல்லதா போச்சு. வீட்டுக்கு போய் சமைக்க வேண்டியது வேலை மிச்சம். நல்லா வீட்டுக்கு போகும்போது பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, பரோட்டா, கொத்து பரோட்டா அது இதுன்னு வாங்கிட்டு போயிடணும். பிள்ளைலாம் வேற வீட்டில் கிடக்கு. ஏதாவது ஆச்சு வாங்கிட்டு வருவாங்களான்னு கிடக்கும்.